Hello students, today we are going to see the topic of price and output determination under monopoly. Okay, தமிழில் சொல்லணும்னா முற்றுரிமையில் விலை மற்றும் உற்பத்தி தீர்மானம் நிர்ணயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? A monopoly is a firm under a monopoly is a one firm industry. monopoly அப்படின்னு சொல்கிறது only one firm industry அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, therefore a firm under monopoly faces a downward sloping curve or AR curve அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கர்வ் அப்படின்றது டவுன்வர்டாக தான் இருக்கும், ஸ்லோப்பாக. since at monopoly AR falls as more units of outputs are sold. AR falls down, அதிகமாக output sold ஆகிறதுனால the MR lies below AR curve. MR lies below, that is MR is less than AR அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா MR lies below AR அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the monopolistic will continue to sell his product as long as his MR is greater than MC. marginal revenue marginal cost விட கிரேட்டராக இருக்கிற வரைக்கும் மோனோபோலிஸ்டாக இருக்கக்கூடியவர் அவர் ப்ராடக்டை சேல் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? he attains equilibrium at the level of output when MC equals to MR. MC equal to MR வரைக்கும் இந்த லெவலில் தான் அவர் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். இந்த பாயிண்ட் அவுட் கிடைக்கிற வரைக்கும் அவர் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் அண்ட் சேல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் a producer will experience loss. ஈக்குலிபிரியம் தாண்டிச்சு அப்படின்னாவே அவர் லாஸை ஃபேஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ அப்போது செல்லிங்கை ஸ்டாப் பண்ணிடுவார். let us take a following hypothetical example அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏஆரை விட எம்ஆர் கீழே தான் இருக்கும். இதில் உங்களோட டிமாண்ட் லைன். சரிங்களா? அதே மாதிரி ஏசியை விட எம்சி இன்சைடில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல Q அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் அவர் எடுத்துகிட்டு இருப்பார். சரிங்களா? இது அவரோட மேக்ஸிமம் செல்லிங் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். அதில் டோட்டல் ரெவன்யூ 10Q minus 42Q ஸ்கொயர் இது. சாரி, 4Q ஸ்கொயர் இது. 42ல் 4Q ஸ்கொயர் அது வந்து 2ன்னு பிரிண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் டிசி டோட்டல் காஸ்ட் Q to the power 3. இது எல்லாமே பவரில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே அட்ஜஸ்டனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Q minus 82Q ஸ்கொயர் ப்ளஸ் 91Q ப்ளஸ் 12. சரிங்களா? நமக்கு தெரியும் இது எல்லாமே வேரியபிள் காஸ்ட், இது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்ட்டு. ஓகே, therefore AR equal to 100 minus 4Q அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 100 minus 4Q. AR அப்படின்றது ஆவரேஜ் ரெவன்யூ. AR அப்படின்னா ஃபார்முலா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா AR equal to டோட்டல் ரெவன்யூ பை Q அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணுவோம். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, MR equal to 100 minus 8Q. 100 minus 8Q அப்படின்ட்டு. AC equal to Q ஸ்கொயர். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்றது AC equal to TC divided by Q அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? Q ஸ்கொயர் minus 18 Q plus 91 plus 12 by Q அப்படின்றது வரும். இப்போ மார்ஜினல் காஸ்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏசியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, சாரி டிசியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். ரைட்? இப்போது when Q equal to 3 அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது ஃபார் AR we will get 83. அதேமாதிரி ஏசிக்கு 50 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். மார்ஜினல் காஸ்ட்டுக்கு 76, மார்ஜினல் ரெவன்யூ அண்ட் as well as மார்ஜினல் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு 10 அப்படின்றது கிடைக்கும்.
சரிங்களா? From this diagram, till he sells 3 units of output. 3 யூனிட் ஆஃப் அவுட்புட் செல் பண்ணுற வரைக்கும் MR greater than MC ஆக இருக்கும். And when he exceeds this output level, MR is less than MC. இந்த அவுட்புட் லெவலை தாண்டும் போது MR is less than MC ஆக இருக்கும். The monopoly firm will be equilibrium at the level of output where MR equal to MC. Okay. The price is maximum of 88. இது எல்லாமே ஒரு hypothetical value தான். சரிங்களா? இது exact value கிடையாது. To check up how much profit the monopolist is making at the equilibrium output, the average revenue curves at the average cost curve are used. At equilibrium level of output 3, the average revenue is 88, average cost is 50. Therefore, the profit per unit is 38. Total profit equal to average cost, average revenue minus average cost into total output. Okay. Total profit, மொத்த ப்ராஃபிட் நமக்கு 3 யூனிட் மேக்ஸிமம் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம யூனிட்டுக்கான மொத்த ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 114. ஓகே. ஸோ இந்த வயசில் தான் நம்ம வந்து ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் நம்ம பண்ண போகிறோம். இந்த 88 அப்படின்றது மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்டர் மோனோபோலி. முற்றுரிமை விலை பேதம் அப்படின்னு சொல்லுவோம். முற்றுரிமை விலை பேதம் அப்படின்னு சொல்லுவோம். A discriminating monopoly is a single entity that charges different prices for different consumers. Monopoly is a single entity, ஒரே ஒருத்தர் தான், charges different prices for different consumers. ஒவ்வொரு கன்சியூமருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஒவ்வொரு கன்சியூமருக்கும் ஒரு ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணுவார். Higher price will be charged for price inelastic consumer and vice versa. சரிங்களா? Types of price discrimination. There are 3 types of price discrimination. 3 types. ஒன்று பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம், தனிநபர் பேதம் அப்படின்னு சொல்லுவோம். இது பர்சனல் அப்படின்னா தனிநபர் பேதம். Different prices are charged for different individuals. For example, the railways give tickets at concession rate for senior citizen for the same journey. For example, இப்போ ரயிலில் போனீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ரேட் இருக்கும், கன்செஷன் ரேட் கொடுப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டிக்கெட்டில். இப்போ இங்கேருந்து சேலம்லேருந்து நீங்கள் டெல்லி போகிறீங்க அப்படின்னு சொன்னால், டெல்லி போகிற வரைக்கும் நார்மல் பீப்புளுக்கு ஒரு ரேட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு அதாவது 60 ஏஜ் கிராஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி 50% இல்லை 70% அந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸிங் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பர்சனல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜாகிரபிக்கல் டிஸ்கிரிமினேஷன். டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஃபார் த சேம் ப்ராடக்ட். ஒரே ப்ராடக்ட்டுக்கு வெவ்வேறு விதமான ப்ரைஸஸ் இருக்கும் வெவ்வேறு இடத்துல. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், a book sold within India at a price is sold in the foreign country at lower price. இந்தியாவில் ஒரு புக்கு ஒரு விலையில் விற்கிது அப்படின்னு சொன்னால், அதே புக்கு ஃபாரினில் கொஞ்சம் விலை கம்மியாக விற்கிறதுக்கும் வாய்ப்புண்டு, விலை அதிகமாக விற்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஓகேங்களா? On the basis, China drops its goods in the Indian market. அது அன்படி பார்த்திங்க அப்படின்னா, சைனா அவங்களோட ப்ராடக்டை இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறாங்க. As a result, watch and their toy industries closed down their business. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, வாட்ச் அண்ட் டாய் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நாட் ஓன்லி வாட்ச் அண்ட் டாய்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சைனா டு இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ், பயன் அடிப்படையில் பேதம் அப்படின்னு சொல்லுவோம். இது பயன் அடிப்படையில் பேதம். இது ஜாகிரபிக்கில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இடபேதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ் அக்கார்டிங் டு தி யூஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம அதுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா?
எந்த வகையில் அந்த ப்ராடக்ட் யூசேஜ் நடக்குதோ அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், லோயர் ரேட்ஸ் ஆர் சார்ஜ் பை தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஃபார் டொமஸ்டிக் யூசஸ். டொமஸ்டிக் யூசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் கம்மியான விலைக்கும், அதே மாதிரி கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரிசிட்டிக்கு ஹையர் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. கமர்ஷியல் அப்படின்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, இப்போ கடைகள் இல்லை இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டுக்கு ஹையரான ரேட் இருக்கும், சரிங்களா. அப்போ யூனிட்டுக்கு அப்படின்றது 6 ருபீஸ் 8 ருபீஸ் அந்த மாதிரி அவங்க டேரிஃபை பொறுத்து மாறும். அதே மாதிரி வீட்டு கரண்ட்டு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுவும் வேறு மாதிரி டேரிஃபில் இருக்கும், சரிங்களா. அதே சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் நிறைய டிஃப்ரென்ஸஸ் இருக்குது. அதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இதே அக்ரிகல்ச்சர் லேண்டு போனீங்கன்னா ஃப்ரீ கரண்ட் இருக்குது, சரிங்களா. அங்கேயும் வந்து இந்த மாதிரி டேரிஃப் ரேட் கரண்ட்ஸும் உண்டு, ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராடக்ட் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதுக்கான ரேட்டு ஃபிக்ஸேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று பர்சனல், இன்னொன்று ஜியாகிரபிக்கல், இன்னொன்று பேசிஸ் ஆஃப் யூஸ், ரைட். நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். டிகிரிஸ் அப்படின்னா எந்த நிலையில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம், விலை பேதத்தின் நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஹஸ் பிகம் வைடு ஸ்ப்ரெட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் மோனோபோலி மார்க்கெட். எல்லா மோனோபோலி மார்க்கெட்லேயும் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்கார்டிங் டு பிகோ, தெர் ஆர் 3 degrees ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். பிகோவை பொறுத்த வரைக்கும் 3 degrees ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று ஃபஸ்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், முதல் நிலை விலை பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நிலை விலை பேதம் அப்படின்னு சொல்லுவோம். A monopolist charge the maximum price that a buyer is willing to pay. ஒரு மோனோபோலியாக இருக்கிறவர், ஒரு பையர், அவரோட கன்சியூமர் அதிகமாக என்ன விலைக்கு கொடுக்குறாரோ அதை வாங்குறதுக்கு அவர் விருப்பப்படுவார், சரிங்களா. ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அதை தான் வாங்கணும்னு நினைப்பார். திஸ் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். இதை பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் ப்ரைஸ் வைப்ஸ் அவுட் த என்டையர் கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த ப்ரைஸ் அப்படின்றது கன்சியூமர் சர்ப்ளஸ் மொத்தமாக குறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த கன்சியூமர். கன்சியூமரை ஏமாத்துறது இது ஒரு மேக்ஸிமமான ஒரு இந்த ஒரு வழியில் தான் கன்சியூமரை அதிகமாக நம்ம ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஜான் ராபின்சன் நேம்ட் as it as perfect discriminating monopoly. ஜான் ராபின்சன் இதை பர்ஃபெக்ட் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. Buyers are charged prices in such a way that a part of their consumer surplus is taken away by the sellers. This is called imperfect price discrimination. அதாவது buyers are charged prices in such a way that a part of their consumer surplus is taken away by the seller. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவு கன்சியூமர்ஸை செல்லரால் வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அதிகப்படியான ப்ரைஸில் ப்ராடக்டை சேல் பண்ணுறதுனால இந்த கன்சியூமர்ஸ் திரும்பவும் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கோ இல்லை சஜஸ்ட் பண்ணுறதுக்கோ விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்த ப்ராடக்ட் பையிங்லேருந்து வெளியேறிடுவாங்க அப்படின்றது இதோட மீனிங். திஸ் இஸ் கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஜான் ராபின்சன் நேம்ட் இட் as imperfect discriminating monopoly அப்படின்னு சொல்கிறோம். Under this degree, buyers are divided into different groups and a different price are charged in each group. ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸை சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், ரைட்.
For example, in cinema theaters, prices are charged for the same film show from viewers of a different class. இப்போ சினிமா தேட்டரில் போனீங்க அப்படின்னா ஒரே ஃபிலிமுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சரிங்களா இந்த மாதிரி கிளாஸ் வைஸஸில் சீட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒரே ஃபில்முக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் டேரிஃபில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இதை வந்து இம்பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். In a theater, the difference between the first row of first class and the last row of second class is smaller compared to the difference in charges. ஓகேங்களா. Third degree price discrimination. The monopolist splits the entire third degree அப்படின்னா மூன்றாம் நிலை விலை பேதம்னு சொல்லுவோம். The monopolist splits the entire market into a few sub-market and charges different prices in each sub-market. Charges different price in each sub-market. Sub-market பிரிக்கப்பட்டு அதுலேயும் different price நம்ம charge பண்ணுறது. The group are divided on the basis of age, sex, location. சரிங்களா, வயசு, பாலினம், ஏரியா இதெல்லாம் பொறுத்து மாறப்படும். ரயில்வேஸ் சார்ஜ் லோவர் ஃபேர்ஸ் ஃபார் த சீனியர் சிட்டிசன். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸில் சீனியர் சிட்டிசனுக்கு லோவர் வேணும் ஃபேர்ஸ் வாங்கப்படும். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கெட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இன் மியூசியம். மாணவர்கள் மியூசியம் போனோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் அண்ட் எக்ஸிபிஷன்ஸில் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு அந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது நடக்கும். இது வந்து நம்ம வந்து மூன்றாம் நிலை விலை பேதம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டம்பிங். டம்பிங் அப்படின்னா குவிப்பு அப்படின்னு வைக்கிறது, குவிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. டம்பிங் ரெஃபர்ஸ் டு ப்ராக்டிஸ் of the monopolist charging higher price. Monopolist charging higher price for his product in the local market. அவரோட ப்ராடக்ட்டுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் அதிக விலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக குவிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லோவர் ப்ரைஸ் இன் ஃபாரின் மார்க்கெட்டில் அதுக்கான லோவர் ப்ரைஸ் இருக்கும். சூக்குங்க. Through dumping, a country expands its command over other countries for its product. சரிங்களா. டம்பிங் குவிச்சு வைக்கிறதன் மூலயமாக என்ன பண்ணோம், தன்னோட நாட்டில் அந்த பொருளுக்கான விலை அதிகப்படுத்திட்டு ஃபாரின் கண்ட்ரியில் விலை குறைச்சி கொடுப்பாங்க. சரிங்களா. அப்போ என்னென்னா எக்ஸ்போர்ட் அதிகமாகும் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவிலேருந்து ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் ரொம்ப சீப்பரான ரேட்டுக்கு கிடைக்கும். சரிங்களா. அப்போது சைனாவில் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து டம்ப் பண்ணி வச்சிட்றாங்க. அப்போ என்ன ஆகுன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் ப்ராடக்ட் எதுவுமே சேல் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட்டோட விலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சைனா ப்ராடக்ட்ஸ் விலை குறைச்சலாக இருக்கும். சரிங்களா. அப்போது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விலையாக இருக்கும். சைனா அது விலை கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக சேல் பண்ணிடுவாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூடில் ப்ராடக்ட்ஸை டம்ப் பண்ணி விடுறது. சரிங்களா. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். இதை இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட் இஸ் ஃப்ளட்டட் வித் சைனாஸ் ப்ராடக்ட்ஸ். இந்தியன் எலக்ட்ரானிக் மார்க்கெட் இஸ் ஃப்ளட்டட் வித் சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் குவிச்சு கிடக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து டம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா முற்றுரிமை போட்டி அப்படின்னு சொல்லுவோம். முற்றுரிமை போட்டி அப்படின்னு சொல்லுவோம். Monopolistic competition refers to a market situation where there are many firms selling a differentiated products. நிறைய firms இருக்கும். இந்த நிறைய firms different product differentiated தான் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை நம்ம monopolistic competition அப்படின்னு நம்ம சொல்லுவோம். There is a competition which is keen through not perfect among many firms making very similar profit. இது என்னன்னா பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் ப்ராடக்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டை நமக்கு கிடைக்காது. No firm can have any perceptible influence on the price output policies of the other sellers, nor can it be influenced much by their actions. Thus, monopolistic competition refers to competition among monopolistic competition refers to a competition among large number of sellers. அதிகப்படியான செல்லர்ஸ் கிட்ட காம்படிட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு நேச்சர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். ப்ரொடியூசிங் க்ளோஸ் பட் நாட் பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்.
ப்ரொடியூசிங் க்ளோஸ் அந்த பொருளுக்கு ஈக்குவலான இருக்கும், ஆனால் அது வந்து பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு, சோப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும், பட் ஆனால் ஈக்குவலாக எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொன்னால் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனோட இயல்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, the important features of monopolistic competition are large number of buyers and sellers. There are large number of buyers and sellers இருப்பாங்க. Firms under monopolistic competition are price maker. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் ப்ரைஸ் மேக்கராக இருப்பாங்க. They set their own prices. Firms produce differentiated products, different products produce பண்ணுவாங்க. It is the key element of monopolistic competition. இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால தான் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் நம்ம எக்ஸிஸ்ட் ஆக முடியும். There is a free entry and exist of a firms இருக்கும். Firms compete with each other by incurring selling cost or expenditure on sales promotion. ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதுல அதிகப்படியான செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் ப்ரொமோஷனில் நிறைய பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும். நான் ப்ரைஸ் காம்படிஷன் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். நான் ப்ரைஸ் அப்படின்னா விலையெல்லா போட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே நேரத்தில் a firm can follow an independent price policy. ஒவ்வொரு நிறுவனம் அவங்களுக்கான இண்டிபெண்ட்டான ஒரு ப்ரைஸ் பாலிசியை ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு price and output determination under monopolistic competition. The firm under monopolistic competition achieves its equilibrium when MC equal to MR. MC equal to MR இருக்கும்போது monopolistic competition equilibrium நம்ம attain பண்ண முடியும். And when MC curve cuts its MR curve from below, அது எப்போ அப்படின்னா MC curve MR curve கீழே இருந்து கட் பண்ணிட்டு வரும்போது இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை நமக்கு கிடைக்கும். இஃப் MC is less than MR, the sellers will find profitable. MC MRஐ விட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செல்லர்ஸ் அதிகப்படியான ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பிஸ்னஸையும் டெவலப் பண்ண முடியும். அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் the demand curve is downward sloping. The demand curve is downward sloping. There are close substitute. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு க்ளோஸ் சப்ஸ்டியூட்டு பார்க்கலாம். The demand curve, that is average revenue curve, is fairly elastic அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப நெகிழ்ச்சியாக காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். Under monopolistic competition, different firms produce different varieties of product and sell them at different prices. Under monopolistic competitionல டிஃப்ரெண்ட் firms, ஒவ்வொரு நிறுவனமும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஈச் firm under monopolistic competition seeks to achieve equilibrium as regard. ஒவ்வொரு நிறுவனம் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு தான் விரும்புவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் அவுட்புட்டில், ப்ராடக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அண்ட் செல்லிங் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதில் ஷார்ட் ரன் ஈக்குலிபிரியம் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். How does a monopolistic competitive firm achieve price output level அப்படின்னு சொல்லுவோம். இது ஷார்ட் ரன் ஆவரேஜ் கர்வ், ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் இது டிமாண்டோட ஆவரேஜ் ரெவென்யூ, இது மார்ஜினல் ரெவென்யூ. சரியா? இது ஈக்குலிபிரியம். சரிங்களா? இது குவான்டிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஏசி, எம்சி, எம்ஆர் அண்ட் எம்சி கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் ரெகுலர் டயக்ராம் தான் இது உங்களுக்கு. சரிங்களா? How does a monopolistic competitive firm achieve price and output level equilibrium? எப்படி அவங்க ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் லெவலை கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவும் ஷார்ட் ரனில். The profit maximization is achieved when MC equal to MR.
MC ஈக்குவல் டு MR இருக்கும்போது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் OM இஸ் த ஈக்குலிபிரியம் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த OM அப்படின்றது ஈக்குலிபிரியம் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி OP இஸ் ஈக்குவல் டு ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த OP அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இங்கே இருக்குது. இந்த OP அப்படின்றது ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த P வரைக்கும், P பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்? த டோட்டல் ரெவென்யூ இஸ் OMQP அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ரெவென்யூ அப்படின்றது OMQP. சரிங்களா? இந்த ஷேடட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேடட் ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேடட் ஏரியாவை டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அந்த டோட்டல் காஸ்ட் இஸ் OMRS அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ரெவென்யூ OMRS அப்படின்னு சொல்லுவோம். பட் இது இங்கே கொடுக்கல, பட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, therefore total profit is PQRS அப்படின்னு சொல்லுவோம். This is super normal profit under short run. Super normal profit under short run அப்படின்னு சொல்லுவோம். PQ சாரி, இந்த ஷேடட் ஏரியா இங்கே வரணும், நான் மாற்றிட்டேன், LMCயில் போட்டேன். ஓகே, இந்த ஷேடட் ஏரியா டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவோம். OMQP அப்படின்றது டோட்டல் காஸ்ட் ஆகும். இந்த PQRS அப்படின்றது ப்ராஃபிட்டபிள் ஏரியாவும் நம்ம சொல்கிறோம். ரைட்? பட் அண்டர் differing revenue and cost condition the monopolistic competition firms may incur loss. டிஃப்ரெண்ட் காஸ்ட் கண்டிஷன் இருக்கிறதுனால லாஸ் அட்டைன் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். as shown in the diagram, the AR and MR curve is fairly elastic. The equilibrium situation occurs point T where MC equal to MR and MC cuts MR. இப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா MC equal to MR ஆக இருக்கும்போது ஈக்குலிபிரியம் பாயிண்ட் இருக்கும். அதே நேரத்தில் MC cuts MR from below, கீழே இருந்து கட் பண்ணும்போது இது MC cuts MR, இந்த கீழே இருந்து கட் பண்ணிவிட்டு போகும்போது இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டு நமக்கு அட்டைன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? the equilibrium output is OM and the equilibrium price is OP. okay, the total revenue of the firm is OMQP. the total cost of the firm is OMLK. total revenue அப்படின்றது OMQP அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே நேரத்தில் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMLK அப்படின்னு சொல்லுவோம். OMLK டோட்டல் காஸ்ட். ஓகே, thus the total loss is PQLK. இந்த ஷேடட் ஏரியாவை லாஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேடட் ஏரியா நமக்கு லாஸ். ஓகே, அதே இதில் ஷார்ட் ரனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லாங் ரன் ஈக்குலிபிரியம் ஆஃப் த ஃபார்ம் அண்ட் த குரூப் ஈக்குலிபிரியம். லாங் ரன் ஈக்குலிபிரியம் ஒரு சிங்கிள் ஃபார்முக்கும் குரூப்பான ஃபார்ம்ஸுக்கும் இதுக்கான ஈக்குலிபிரியம் பொசிஷன் என்னன்னு பார்ப்போம். இந்த ஷார்ட் ரன் எ ஃபார்ம் அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் மே ஏர்ன் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஆர் இன்கர் லாஸ். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம். But in the long run, the entry of new firms in the industry will wipe out the supernormal profit. பட் அதே லாங் ரன் ப்ராசஸில் வரும்போது நியூ ஃபார்ம்ஸ் என்ட்ரியால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய இந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்றது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட்? இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை வைப் அவுட் ஆகிடும், இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். The entry of new firms and the exit of loss-making firm will result the normal profit for the firms in the industry. இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லாஸில் நடந்துகிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் புது இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வந்தாலும் நமக்கு என்ன நார்மல் ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இந்த லாங் ரன் ஏஆர் கர்வ் இஸ் மோர் எலாஸ்டிக் ஆர் ஃப்ளாட்டர். லாங் ரனில் ஏஆர் கர்வ் மோர் எலாஸ்டிக்காகவும் ஃப்ளாட்டராகவும் இருக்கும். பிகாஸ் plenty ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ் ஆர் அவையில். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும், ப்ராடக்ட் சப்ஸ்டியூட்ஸ். ஹென்ஸ் த ஃபார்ம்ஸ் வில் ஏர்ன் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட். இதன் காரணமாக நமக்கு நார்மல் ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும்.
சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்றது அதிகப்படியான லாபம் அப்படின்னு சொல்லுவோம். The only one condition for the equilibrium in the short run is MC equal to MR. அதே நேரத்தில் the two conditions of equilibrium in the long run is லாங் ரன்னுக்கான 2 கண்டிஷன் என்னென்னா MC equal to MR இருக்கணும், அதே நேரத்தில் AC equal to AR இருக்கணும். ஷார்ட் ரன்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் MC equal to MR. ஓகேங்களா? அந்த டயக்ராம் ஈக்குலிபிரியம் இஸ் அச்சீவ்டு அட் பாயிண்ட் இ. பாயிண்ட் இ வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். The equilibrium output is OM and the equilibrium price is OP. The average revenue at the equilibrium output is MQ and cost is MQ. Average cost is also MQ. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் இது ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டு. சரிங்களா? உங்களோட MC, AC, LAC இது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட், லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலாக. இந்த டயக்ராமை ஸ்டெப் பை ஸ்டெப் லைன் பை லைனாக நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியும். ரெகுலர் கிளாஸாக இருந்தால் நம்ம போர்டில் நீட்டாக ட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த PDF காப்பியில் அப்படி பண்ண முடியலை. ஸோ நீங்கள் லைன் பை லைன் அதை படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், இதில் எதுவும் டஃப்பான விஷயம்லாம் எதுவுமே இல்லை, புரியல அப்படின்றதுக்கு. Thus in the long run competition there is equilibrium when AR equal to AC and MC equal to MR. It means that a firm earns normal profit as tangent to the long run cost at point Q. Okay. Now wastes of monopolistic competition. Wastes அப்படின்னு சொன்னீங்கன்னா முற்றுரிமை போட்டியின் வீண் செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். முற்றுரிமை போட்டியின் வீண் செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். Generally there are 5 kinds of wastage. Generally there are 5 kinds of wastages under monopolistic competition. ஒன்று ஐடியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடியல் கெப்பாசிட்டி, அதாவது வீணாக்கப்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வீணாக்கப்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லுவோம். Unutilized capacity is the difference between optimum output that can be produced and the actual output by the firm. Unused capacity, சரிங்களா? நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் அன்யூஸ் அதாவது உபயோகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட்டுக்கும் ஆக்சுவலாக ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்யூஸ்டு கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? In the long run, a monopolistic firm produces deliberately output which is less than the optimum output. Long runல maximum output ஓட எப்பயுமே கம்மியான output தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. That is output corresponding to minimum average cost. ஓகேங்களா? This is done so mainly to create artificial rise of the price. Artificial price rise create பண்ணுறதுக்காக இந்த மாதிரி low production பண்ணுறோம். This leads to excess capacity which is actually a waste of monopolistic competition. இதனால் என்ன ஆகும்னா வேஸ்டேஜஸ் அப்படின்றது நிறைய நடக்கும். In diagram 5.8 MF quantity of output refers to unused capacity. diagram 5.8ல இருக்கக்கூடிய அந்த MF அப்படின்றது unused capacity-யை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If OF is produced, the society will get larger quantity at lower price. OF பாயிண்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான குவான்டிட்டி விலை கம்மியான விலையில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் செகண்ட் வேஸ்டேஜ், அதாவது என்னென்னா வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் a firm produce less than optimum output. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் ஒரு firm அப்படின்றது கம்மியான ப்ராடக்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்ஸிமம் அவுட்புட்டை கூட கம்மியான தான் ப்ரொடியூஸ் பண்ணும். as a result productive capacity is not used full extent. இந்த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்றது ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ இப்போ ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்படி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாதனால நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படல. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு சொசைட்டியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு. ஓகேங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்,
There is a lot of waste in competitive advertisement under monopolistic competition. monopolistic competitionல ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. இதனால் வேஸ்டேஜஸ் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். த வேஸ்ட்ஃபுல் அண்ட் காம்படிட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லீட்ஸ் டு ஹை காஸ்ட் டு கன்சியூமர்ஸ். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால ப்ராடக்டோட காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதெல்லாம் யார் தலையில் போய் விழுது? கன்சியூமர் தலையில் தான் போய் விழுது. இட் இஸ் ஆல்சோ கிளைம்டு தட் advertisement cheat the consumers by giving false information. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக க்ரியேட் பண்ணி தான் ப்ராடக்டை சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம், டிவி ஆடில் பார்ப்போம், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நல்லா க்ளோ ஆகும், நல்லா ஸ்கின் ஷைனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால் நம்ம டீத் ஒயிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றிடும். பட் ரெகுலராக அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் நம்ம ஒயிட் ஆன மாதிரியும் தெரியாது, நம்மளோட டீத் ஒயிட் ஆன மாதிரியும் தெரியாது, ஸ்கின் க்ளோ ஆன மாதிரியும் தெரியாது, நம்ம வெள்ளையான மாதிரியும் தெரியாது. 5 நாள் யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் க்ளோ ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் ரியாலிட்டியில் அது நடக்கிறது. ஃபஸ்ட் 5 நாள் யூஸ் பண்ணுவோம், திருப்பி 5 நாள், திருப்பி 5 நாள், அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு டைம் 5 நாள் யூஸ் பண்ணாவே அந்த நம்ம க்ளோ ஆகிட்டோமா? கிடையவே கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? மேபி இருக்கலாம், கொஞ்சமாவது ஆகலாம், பட் ஆனால் வந்து எக்ஸாக்ட்லி நாட் ட்ரூ. இந்த விஷயங்கள் ட்ரூ. இந்த மாதிரி ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கருத்து உண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், டூ many வெரைட்டிஸ் ஆஃப் கூட்ஸ். அதிகப்படியான வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ். சரிங்களா? பல்வேறு விதமான பொருட்கள் இல்லை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். Introducing too many varieties of goods is another waste of monopolistic competition. நிறைய வெரைட்டியான ப்ராடக்டை தயாரிக்கிறது மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் நடக்கக்கூடிய ஒரு வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த கூட்ஸ் இன் டிஃபரெண்ட் சைஸ், ஷேப், ஸ்டைல், கலர் எக்ஸெட்ரா. கூட்ஸ் அப்படின்றது சைஸு, ஷேப், ஸ்டைல், கலர் எல்லாத்துலேயும் மாறுபட்டிருக்கும். எ ரீசனபிள் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் would be sufficient. ஒரு குறிப்பிட்ட அளவு வெரைட்டி இருந்தால் அது சஃபிஷியண்ட்டாக தெரியும். Cost per unit can also be reduced. If only a few varieties are produced large quantity instead of larger varieties with small quantities. ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராடக்டை மட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, லார்ஜர் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு நல்லது. அதுவே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி, டிஃப்ரெண்ட் இதில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது இல்லை அப்படின்றது ஒரு மீனிங். ஓகேங்களா? இன்எஃபிஷியன்ட் ஃபார்ம்ஸ். சரிங்களா? செயல்திறன் அற்ற நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் இன்எஃபிஷியன்ட் ஃபார்ம்ஸ் சார்ஜ் ப்ரைஸஸ் ஹையர் தென் மார்ஜினல் காஸ்ட். திறமையற்ற நிறுவனங்கள் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அதிக விலை கொடுக்குறாங்க செல்லருக்கு பையருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Such type of inefficient firms should be kept out of the industry. இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் த பையர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சச் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி டியூ டு எமோஷன்ஸ் காரணமாக இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டிய நிலைமைக்கு கன்சியூமர்ஸ் இருக்காங்க. எனேபிள் த inefficient firms to continue to exist. அதனால் இந்த inefficient firms எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீடிச்சிருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. Efficient firms cannot drive out the inefficient firms because sometimes the efficient firms may not be able to spend money on attractive advertisement to lure the buyers. சரிங்களா? எஃபிஷியண்ட்டான ஃபார்ம்ஸு இந்த இன்எஃபிஷியன்ட் ஃபார்மை விட்டு வைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இவங்களால் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் நிறைய பயன்படுத்த முடியறதில்ல. அதனாலேயே இவங்க இந்த மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த கன்சியூமர்ஸ் ஆர் மோஸ்ட்லி எமோஷ்னல் ரேதர் தேன் ரேஷ்னல். கன்சியூமர்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி எமோஷ்னலாக இருக்காங்க, பகுத்தறிவு இல்லாதவங்களா. சரிங்களா? ஆஸ் தி ஸ்டேட்டட் பை ரிச்சர்ட் டெய்லரால் ஸ்டேட் பண்ண மாதிரி. த நோபல் ப்ரைஸ் வின்னர் ஆஃப் 2017. ரேஷ்னல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை மைண்ட், எமோஷன் டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை ஹார்ட். ரேஷ்னல் டெசிஷன் அப்படின்றது யோசனை பண்ணி நம்ம எடுக்கிறது. எமோஷனல் டெசிஷன்னா மனசு சம்மந்தப்பட்டது. இந்த பொருள் வாங்கினா நமக்கு நல்லா இருக்குமா, நமக்கு உபயோகமாக இருக்குமா, இந்த நம்ம கொடுக்குற காசுக்கு இந்த ப்ராடக்ட் வருத்தா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணி வாங்கினோன்னா அது நல்லது. அதை விட்டுட்டு ஒரு பொருளை பார்த்தவொடனே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து அது எமோஷ்னல் தாட்டில் வாங்குறது அப்படின்னா மீனிங். மோனோசோனிங். மோனோசோனிங் அப்படின்னா
வாங்குவோர் முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். வாங்குவோர் முற்றுரிமை. Monopoly is a market structure in which there is only one buyer of a good or service. என்ன பார்த்துக்கோங்க, Monopoly is a market structure in which there is only one buyer of a good or service. அந்த ஒரே ஒரு பையர் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் இருப்பார், வேறு யாரும் அந்த ப்ராடக்டை வாங்க போகிறதில்ல. சரிங்களா? If there is only one customer for a certain good, that customer has monopoly power. அப்போ ஒரே ஒரு கஸ்டமர் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்காருன்னா he is having the monopoly power in the market for that good. அப்போ monopoly is analogous to monopoly, but monopoly has market power on the demand side rather than supply side. அப்போது demand sideல இந்த monopoly is having the power than supply side. சரிங்களா? சப்ளை சைடில் இருந்தோன்னா நீங்கள் என்ன விலை சொல்கிறீங்களோ அதை கன்சியூமர் கொடுத்து வாங்குவாங்க. அதே டிமாண்ட் சைடில் பவராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கன்சியூமர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரோ அந்த ப்ரைஸுக்கு சப்ளையர் கொடுத்தாங்கணும். அப்போ மோனோப்சோனி அப்படின்றது டிமாண்ட் சைடில் ரொம்ப பவராக இருக்கார். ஏன்னா அவருக்கு அந்த பொருள் தேவை, அதனால் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்ட்டு அவர் உரிமையாக கேட்டு வாங்குறாரு. சரிங்களா? நீங்கள் பொருளை தயார் பண்ணி கொடுக்குறது அப்படின்றது வேறு. ஏற்கனவே தயார் பண்ண பொருளாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கலாம், வேறு யார்கிட்டையும் இல்லை, உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு விதமாக சேல் பண்ணலாம். ஒன்று, அவர் கேட்குற விலைக்கு கொடுக்குறது, இல்லைன்னா ஹையஸ்ட் பார்கெயின் பண்ணலாம். பட் யாருமே இல்லை, என்னால் விற்க முடியாது அப்படின்ற போது நீங்கள் அந்த கன்சூமர் கேட்குற ப்ரைஸுக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும். அப்போது ஈஸ் ஹேவிங் த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மோனோபோலிக்கு. சரிங்களா? மோனோபோலிக்கு. பைலேட்ரல் மோனோபோலி. பைலேட்ரல் அப்படின்னா இருமுக முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். Bilateral monopoly refers to a market situation in which single producer of a product faces a single buyer. ஒரே ஒரு ப்ரொடியூசர் ஒரே ஒரு பையரை ஃபேஸ் பண்ணி பொருளை தயாரிப்பார். சரி, இது வந்து பைலேட்ரல் மோனோபோலி. ஒரே ஒரு பையர் ஒரே ஒரு செல்லர், இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த ஃபீல்டு. சரிங்களா? அதுக்காக மட்டுமே அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகும். இதெல்லாம் அகெயின்ஸ்ட் ஆர்டரில் செய்யக்கூடிய பொருட்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டுவோபோலி அப்படின்னு சொல்லுவோம். டுவோபோலினா இருவர் முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். இருவர் முற்றுரிமை. Duopoly is a special case of theory of oligopoly in which there are only two sellers. Duopolyனா there are only two sellers. சரிங்களா? ஒலிகோபோலிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், ஆப்போசிட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். Both the sellers are completely independent and no agreement exists between them. இந்த இதில் டுவோபோலியில் ரெண்டு செல்லருமே இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு அக்ரிமெண்ட்ஸும் கிடையாது. ஈவன் தோ தே ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் எ சேஞ்ச் இன் த ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் ஆஃப் ஒன் வில் அஃபெக்ட் த அதர். அந்த ப்ரைஸில் மாற்றங்கள் இல்லை அவுட்புட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டால் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். எ செல்லர் மே ஹவவர் அசியூம் தட் இஸ் ரைவல் இஸ் அன்அஃபெக்டட் பை வாட் he does. In that case he takes only his own direct influence on the price. சரிங்களா? ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸெல்லாம் இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் சரிங்களா, அந்த செல்லரானவர் அவர் தன்னோட கருத்துக்கிணங்க அவர் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? கேரக்டர்ஸ் ஆஃப் டுவோபோலி அப்படின்னு சொல்லுவோம். டுவோபோலியின் பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈச் செல்லர் இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் இஸ் ரைவல்ஸ் மோட்டிவ்ஸ் ஆக்ஷன். சரிங்களா? ஒவ்வொரு காம்பீட்டருக்கான மோட்டிவ்ஸை அவர் ரெண்டு பேரும் அறிஞ்சு வச்சுருப்பாங்க. சார், அவர் என்ன பண்ண போகிறோம், நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். போத் செல்லர்ஸ் மே கொலிட், ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு செயல்படலாம். சரிங்களா? ஆன் ஆல் மேட்டர்ஸ் ரிகார்டிங் த சேல் ஆஃப் த கமாடிட்டி. சரிங்களா? இணைஞ்சு செயல்படலாம். அதே மாதிரி ரெண்டு பேரும் கழுத்தறுக்கக்கூடிய விஷயங்களில் செயல்படலாம். சரிங்களா? இணைஞ்சியும் செயல்பட வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி கழுத்தறுத்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் இருந்து அவரை துரத்தணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் செயல்படலாம். சரிங்களா? தெர் இஸ் நோ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். they fix the price for their product with a view to maximize their profit. They fix the price for their product with view to maximize profit. சரிங்களா? ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு நிலையான ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒலிகோபோலி. ஒலிகோபோலி அப்படின்றது சில்லோர் முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். சில்லோர் அப்படின்னா சில பேர் அப்படின்னு சொல்லுவோம். Oligopoly is a market situation in which there are few firms selling homogeneous products. There are few firms
oligopoly அப்படின்றது there are few firms selling homogeneous or differentiated products. ஒரே மாதிரியான ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லைனா differentiated ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆயில் and gas. சரிங்களா? It is difficult to pinpoint the number of firms in the competition among the few. With only a few firms in the market, the action of one firm is likely to affect the other. சில காம்படிஷன் தான் இருக்குது, இதில் ஒரு ஃபர்ம்ஸோட முடிவை இன்னொரு ஃபர்ம்ஸை பாதிக்கக்கூடும். சரிங்களா? the action of firms likely to affect the others அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா few large firms, சில பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? very big firms own the major control of the whole market by producing major portion of the market demand. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து ஒரு சில நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் அந்த ப்ராடக்டை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபார்ம்ஸ், ஒவ்வொரு நிறுவனத்தையும் சார்ந்திருத்தல், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை சார்ந்தது. the price and quantity decisions of a particular firm are dependent on the price and quality decisions of the firms. ப்ரைஸ், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் ஒவ்வொன்றும் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் குரூப் பிஹேவியர், குழு செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். த ஃபர்ம்ஸ் அண்ட் oligopoly ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் கோஆப்ரேஷன். ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதை அவங்க அறிஞ்சு வச்சுருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட், த oligopolist could raise sales either by advertising or improving the quality of the product. ஒன்று அட்வர்டைஸ் மூலயமாகவோ இல்லைனா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலயமாகவோ அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட், பர்ஃபெக்ட்லி oligopoly மீன்ஸ் ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட். பர்ஃபெக்ட் oligopolyனா ஹோமோஜினியஸ், ஒரே மாதிரியான ப்ராடக்ட். அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஹோமோஜினியஸ் அப்படின்னா ஹெட்ரோஜினியஸ் ப்ராடக்ட், டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரைஸ் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மாறாத விலை அப்படின்னு சொல்லுவோம். It implies that prices are difficult to be changed. The oligopolist firms do not change their price due to the fear of rivals. சரிங்களா? ரைவல்ஸ் இருக்கிறதுனால ப்ரைஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஷின் இது. ஓகே, கம்பேரிஷன் அமாங் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் வேரியஸ் மார்க்கெட்ஸ். வேரியஸ் மார்க்கெட்ஸ் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை இங்கே கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவு போட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நிறைவு போட்டி அப்படின்னு சொல்லுவோம். மோனோபோலி அப்படின்னா முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். முற்றுரிமைனா ஒரு நிறுவனத்துக்கான முழு உரிமை அப்படின்னு அர்த்தம் இங்கே. அதே மாதிரி மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்னா முற்றுரிமை போட்டி, அந்த மோனோபோலியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முற்றுரிமை போட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், செல்லர்ஸ், ஃபியூச்சர்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எப்படி இருக்குன்னு நம்ம இதில் பார்ப்போம். இந்த ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னாங்கன்னா இன்யூமரபிள் அப்படின்னு சொல்லுவோம், நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மோனோபோலி அப்படின்னா ஒன்லி ஒன், மோனோபோலிஸ்டிக் அப்படின்னா லார்ஜ், நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி செகண்ட் ஒன் நேச்சர் ஆஃப் த பொருட்களோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ், ஒரே மாதிரி பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் ப்ராடக்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் ஹோமோஜினியஸ் பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட், யூனிக், தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், க்ளோஸ் சப்ஸ்டியூட் இருக்காது. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் அதுவும் இருக்கும். கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ், ப்ரைஸ் டேக்கராக இருப்பார். மோனோபோலி அப்படின்றது ப்ரைஸ் மேக்கராக இருப்பார். மோனோபோலிஸ்டிக்கில் சம் கண்ட்ரோல் டிபெண்டிங் ஆன் பிராண்டட் ஆன் லாயல்ட்டி, சம் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். சரி, அதே மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டில் ஃப்ரீயாக இருக்கும். மோனோபோலியில் கொஞ்சம்
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதே மோனோபோலிஸ்டிக்ஸில் ஃப்ரீயாக இருக்கும். ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அப்நார்மல் ப்ராஃபிட் இன் ஷார்ட் ரன்னும் நார்மல் ப்ராஃபிட் இன் லாங் ரன்னும் கிடைக்கும். பெர்ஃபெக்டில் மோனோபோலி ப்ராஃபிட் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்நார்மல் ப்ராஃபிட் ஷார்ட் ரன், நார்மல் ப்ராஃபிட் இன் லாங் ரன்னு மோனோபோலிஸ்டிக்கில் இருக்கும். மார்க்கெட் நாலேஜ் அப்படின்றது ரெண்டு பேருக்கு மோனோபோலி as well as பெர்ஃபெக்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இங்கே மோனோபோலிஸ்டிக்கில் பார்ஷியல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏஆர் கர்வ்ஸ் அப்படின்றது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆகவும் ஃபேர்லி ஃப்ளாட்டாகவும் ஸ்லீப்பாகவும் இருக்கும். குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டில் வெரி லார்ஜ், லெஸ் கம்பேர் டு பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் மோனோபோலியாக இருக்கும். சப்ஸ்டான்ஷியலாக மோனோபோலிஸ்டிக்ஸில் இருக்கும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மும் லோவாகவும் இருக்கும். மோனோபோலியில் ஹையாகவும் மாட்ரேட்டாக மோனோபோலிஸ்டிக்கில் இருக்கும். மார்க்கெட் பவரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட் எதுவுமே கிடையாது, நில்லு அப்சல்யூட்டாக இருக்கும், இங்கே லிமிட்டடாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஹியர் கம்ஸ் திஸ் சாப்டர். இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆஸ் யூஷுவலாக சொல்லக்கூடியது தான். இந்த கிளாஸரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 2 மார்க்கில் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் we will discuss now. First one, in which of the following is not a type of market structure? Price will be very high அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வில் பி வெரி ஹை அப்படின்னாவே அது வந்து மோனோபோலின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆஃப் எ ஃபர்ம் ஈஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. MC = MR அப்படின்றது ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகே, which of the following is a feature of monopolistic competition? 4 ஃபியூச்சர் கொடுத்துருக்கு. ஒன் செல்லர், ஃபியூ செல்லர், ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன், நோ என்ட்ரி. இதில் எது மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனோட ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இயல்புன்னு கேட்டிருக்காங்க. அதே ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன். எ ஃபர்ம் அண்டர் மோனோபோலி கேன் ஏர்ன் நார்மல், லாஸ், சூப்பர் நார்மல், மோர் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் தான் ஷார்ட் ரனில் அவர் ஏர்ன் பண்ணுவார் மோனோபோலியாக இருக்கிறவர். தெர் இஸ் நோ எக்ஸஸ் கெப்பாசிட்டி அண்டர். எக்ஸஸ் கெப்பாசிட்டி அப்படின்றது பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் எக்ஸஸ் கெப்பாசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ப்ராஃபிட் ஆஃப் எ ஃபர்ம் இஸ் அப்டைன்ட் வென் TR is greater than TC. ஓகேங்களா? அனதர் நேம் ஆஃப் ப்ரைஸ் இஸ் ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ, டோட்டல் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட். இதில் ப்ரைஸ்க்கு ஆவரேஜ் ரெவென்யூன்னு சொல்லுவோம். இன் விச் டைப் ஆஃப் மார்க்கெட் AR and MR ஆர் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் தான் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இன் மோனோபோலி MR curve lies below AR. Perfect competition assumes homogeneous goods. Okay. Group equilibrium is analyzed in monopolistic competition. In monopolistic competition, the essential feature is selling cost. Monopolistic competition is a form of imperfect competition. Price leadership is the attribute of oligopoly. Price discrimination will always lead to increase in profit as well as differentiate prices. இது ரெண்டையும் சேர்த்து தான் B and C நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, B and C. The average revenue curve under monopolistic competition will be relative. Under perfect competition, the shape of demand curve of a firm is horizontal. In which market form does absence of competition prevail அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து மோனோபோலை. Which of the following involves maximum exploitation of consumers அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் மோனோபோலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மோனோபோலை. an example of selling cost அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா advertisement cost. selling காஸ்ட்டுக்கு advertisement cost. ஓகே, so this chapter comes to an end. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 6க்கு போகலாம்.
ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே.